மகாராஜ் எனக்கு தெரியாது. जाणून मने नवल केवडे भाग्य तुझे. பாண்டுரங்கா பாண்டரங்க சொல்ற, நாமதேவா உனக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் பார், எப்பேற்பட்ட பாக்கியம் பார். ஏன்னா பிரத்யக்ஷ பரபிரம்ம மூர்த்தி ஞானேஸ்வர. எப்படி சொல்றார் பாண்டுரங்க? प्रत्यक्ष परब्रह्म मूर्ति ज्ञानेश्वर करित से आधार संगति वो संगति प्रत्यक्ष परब्रह्म केकर प्रत्यक्ष परब्रह्म मूर्ति ज्ञानेश्वर महाराज उन्नुடைய संगतिக்கு ஆசைப்படுறது பெருமையா இருக்கான் பாண்டுரங்க. எனக்கு யாருடைய குழந்தை ரொம்ப சாத்விகமா இருக்கோ அப்பாவுக்கு எவ்வளவு பெருமையா இருக்குமோ அதுபோல நாமதேவரோட சங்கத்தியை ஞானேஸ்வரராஜ் ஆசைப்படுறார். தெரிஞ்ச மாத்திரத்துல பெருமையா அவசியம் இந்த சங்கம் இவனுக்கு தேவைன்னு நினைக்கிறார் பாண்டுரங்க. ஞானேஸ்வர மகாராஜுக்கு லீலை பாண்டகன் பண்ணதே கிடையாது. ஏன்னா ஞானேஸ்வர மகாராஜே பாண்டுரங்க, அவரே லீலை பண்ணிப்பார். அப்படியே தூங்கினவனை எழுப்புவார், குட்டி செவரை பறக்க வைப்பார், இரவமான வேதம் சொல்ல வைப்பார், தட்டி ஒருத்தனை செத்து போனவனை எழுப்பின்னு வந்துடுவார். சச்சிதானந்த பாபா ஒரு ஸ்திரீயை புருஷனாக்கிட்டார். ஒரே அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? நேவாசா முடிஞ்சு பன்றிபுரம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு காலில் விழுந்தா, அழுதுண்டே. ஒரு ராஜஸ்திரியா இருந்தா, அவ இளவரசி மாதிரி இருக்கா, ஆனா பாக்கிறதுக்கு ஆம்பளை ட்ரெஸ் போட்டு இருக்கா. 700 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். பேண்ட் சட்டை போட்டு அதான் ட்ரெஸ் ஆம்பளையா இருக்கு, நீ பெண்ணா இருக்க, என்னம்மா? அதுதான் பிரச்சனையே. அவருடைய அப்பா பெரிய ராஜா, பக்கத்து ஊர்ல. இந்த ராஜாவுக்கு 8 பொன் குழந்தைகள் இருக்கு, ஒரு ஆண் குழந்தையும் இல்லை. வந்ததெல்லாம் பொண்ணா பிறக்கிறது. ராஜாவுக்கு கோபம் வந்துடுது. 9வது அது கர்ப்பவதியா இருக்கா, இது மாத்திரம் பொண்ணா பிறந்தா உன்னை சிரச்சேதம் பண்ணிவிட வேண்டாம். யார? இது முட்டாள் ராஜா. அது அவ கையிலையா இருக்கு. ஆனா ராஜா சொன்னார், திருப்பி பொண்ணா பிறந்தா உன்னை சிரச்சேதம் பண்ணிடுவேன். ராணிக்கு பயம், என்ன செய்யணும் தெரியல. மருத்துவ வச்சுட்ட வந்து சொல்றார், பொண்ணா இருந்தா என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோபமா சொல்லிட்டு போறார். மருத்துவச்சி வந்து கேட்குறா, என்னாச்சு ராஜா கோபமா சொல்கிறாரு? இல்லை இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி விஷயத்த சொன்ன உடனே மருத்துவச்சி ரொம்ப பயந்து போயிட்டா. பிரார்த்தனை பண்ணிண்டா, நல்லபடி ஆண் குழந்தையாக பிறக்கணும். இன்னுமே பிரார்த்தனை பண்ணா நான் குழந்தையா மாற போகிறது, வரதுதான் வரப்போகிறது. குழந்தை பெற்றெடுத்தா அதுவும் பொண்ணு. ஓன்னு அழறா ராணி. மருத்துவ சொன்னா, நீ கவலைப்படாத, நான் ஒரு வழி சொல்கிறேன் சொல்லி ராஜாவுடைய குரு, ஜாதகர்மா பார்க்குற குருகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி காலில் விழுந்து கதறி விஷயத்தை சொல்லி, இந்த ராஜாவுடைய ஜோதிஷரும் இவரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி ராஜாட்ட மறுத்து வச்சு அனௌன்ஸ் பண்ணார், ஆம்பளை குழந்தை பிறந்தாச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். ராஜாக்கு ஒரே சந்தோஷம். எல்லா ஏற்பாடும் வச்சிருக்கான், ரெடியா வச்சிருக்கான். ஒன்று சிரச்சேதம் பண்ணுறதுக்குள்ள ஏற்பாடு, இன்னொன்று கொண்டாட்டத்துடைய ஏற்பாடு. பிளான் ஏ, பிளான் பி. கொண்டாட்டத்தோட ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சா. ராஜா குழந்தைய பார்க்கும்போது ஜோதிஷர்ட்ட ஃபோன், அது ஒரு கூப்பிட்டு, ஃபோன் வருது இப்போ, ராஜா ஒரு கூப்பிட்டு சொன்னா ஜோதிஷர்ட்ட, இதே மாதிரி பொன் குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை பிறந்திருக்கு. எனக்கு என்ன டயத்தில் பிறந்தது? இந்த டயத்தில் பிறந்தது. ஓ, இன்ன டயத்தில் பிறந்தா 12 வருஷ காலம் இந்த குழந்தைய நீ பார்த்து, ஆனால் உனக்கு ஆபத்து. ஜோதிஷா சொல்லிட்டார், இந்த குழந்தைய நீ பார்க்கவே கூடாது. ஓ, என்னாச்சு? ஜாதகம் இப்படி இருக்கு, பார்க்கக்கூடாதுன்ட்டார். நீ ராஜாவுடைய தடுத்துட்டார் ஜோதிஷர். இந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. அங்கங்க யாருக்குமே தெரியாது, எல்லாருக்கும் பொன் குழந்தை தான், பொன் குழந்தைன்னு தெரியாது, ஆண் குழந்தைன்னு தான் தெரியும். ஆம்பளை சட்டை எல்லாம் போட்டு விட்டு 12 வயசு வரைக்கும்
மகரக்கட்டே உடையலை, தொண்டை திறக்கும் இல்லையா, வரவே இல்லை. 13 வயசு ஆச்சு. இந்த பொண்ணுக்கு இது பொண்ணுன்னு தெரியாது, இது ஆண் தான். 12 வயசு ஆச்சு. 12 வருஷ காலம் பார்க்கக்கூடாதுன்னு இருக்கார். அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு வளமை வந்தார். அதுக்குள்ள இந்த 12 வருஷத்துல இவ வந்து குதிரை ரைடு, சண்டை, யுத்தம் எல்லாம் வழக்கு. ஆம்பளையில் என்னென்ன செய்யணுமோ அத்தனை இளவரசருடைய அத்தனை தகுதியும் அவருக்கு இருக்கு. பொண்ணு வந்தா அண்ணன் குழந்தைய பார்த்தார், காளிங்கனம் பண்ணிண்டார், சந்தோஷப்பட்டார், தடவி கொடுத்தார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். என் பையனுக்கு பொண்ணு தேடணும்ட்டார். இவ பார்த்தா இந்த பொண்ணுக்கு தெரியும் தான் பையனா நடிக்கிறதுன்னா அம்மாவுடைய சிரமங்கள் தெரியும். ஒருவேளை நான் பொண்ணுன்னு தெரிஞ்சா என் அம்மாவுடைய உயிருக்கு ஆபத்துன்னு தெரியும். தானுமே பையனாக நினைச்சுன்னு நடிக்கிறது. சொன்னேன், பொண்ணு தேடும் போது சுத்தி சுத்தி பொண்ணுக்கு யாரு பொண்ணு தேடுவா? இவர் நினைச்சுட்டு இருக்க மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேடுறதா? கடைசியில் விஷயம் வெளியில வந்தது. எப்படியோ ராஜாவுக்கு கோவம் வந்தது. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், உனக்கு கொள்றதா இருந்தா என்ன கொன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, ராஜா உடனே படையை திரட்டின்றார். இந்த பொண்ணு ஓட்டம் பிடிச்சது. அப்போதான் ஞானசுமராஜை பார்க்கறது. இந்த ராஜா படையெடுத்துன்னு வரும்போது இந்த ஞானசுமராஜ காலில் வந்து இந்த சிரமத்தை சொல்றது. நீ பையன் தானம்மா அப்படின்னார். அவ பையனாவே மாறிட்டார். மாலியுடைய கதையில் இருக்கு. ஸ்திரீ ஏக்க புருஷ கேலி, ஞானசுமராஜுடைய சரித்திரத்தில். அப்பேற்பட்ட லீலைகளை அவரே பண்ணிப்பார். பாண்டன் வந்து பண்ணணுங்கிறதே இல்லை. நாமதேவ மகாராஜுக்கு ஆகுனா பாண்டகன் தான் வந்து லீலை பண்ணோம். ஏன் அப்படின்னா அவரை சாட்சி